நடிகராக இருந்தால் விஜய் பிரச்சனை வாங்குறது எனக்கு எந்த விஷயமே இல்லை. நான் ஒரு தூய சக்தி, நான் ஊழலை செய்யாதவன், நான் வந்தா கவர்னன்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்ற விஜய் அவர்கள் நீங்க முதல்ல ஊழல் செய்யாதவரா அப்படிங்கிற கேள்வியை மட்டும் நான் எழுப்ப விரும்புறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு எக்ஸ்ட்ரீம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஒரு கல்ட் ஃபேன் ஃபாலோயிங் தான் அவங்க பார்ட்டிலே சொல்றாங்க. அவர் கல்ட் பிரதர், அவர் கல்ட்னா அப்படிதான் இருப்பாங்க. அதனால அந்த ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கிறவங்க அவங்க தன்னோட அண்ணனாக, தன்னோட தம்பியாக, தன்னோட மாமாவாக இப்படி நிறைய பேர் பாக்குறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. அவங்களுக்கு நம்ம முன்னாடி சொல்ற மாதிரி விஜய் என்ன பேசுறாரு அப்படிங்கிற கண்டென்ட் எல்லாம் தேவையில்லை. விஜய் அந்த வண்டியில வரும்போது கண்ணாடி திறந்து டாடா காமிச்சிட்டா போதும், அவர் ஒரு பேட்டரை சைன் பண்ணிட்டா போதும், அவங்கள பார்த்துட்டாலே போதும், எனக்கு அதுவே போதுமானது. அவங்க ஓட்டும் போடுவாங்க. ஏன்னா விஜய் என்ன பார்த்திருக்காரு ஒரு தடவை, இது வரைக்கும் திரையிலே பார்த்துட்டு இருந்த விஜய் என்ன நேரடியாக பார்த்துட்டாரு, நான் அவரை நேரடியாக பார்த்துட்டு அந்த கனெக்ட் மட்டுமே போதுமானதாக இருக்கின்றது. இந்த பக்கம் ஏன் எக்ஸ்ட்ரீமா வெறுக்கிறாங்கன்னா, அவங்க யோசிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. அவங்க யோசிக்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்க, கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் சொன்னார், கரெக்டா சொன்னார், கரூர் சம்பவத்துக்கு பிறகு நான் அதுக்கு முன்னாடி நிறைய அந்த வாகனத்துக்கு போக டிரைவர்ஸ் பேசிட்டே போவேன். நிறைய பேர் நான் ஓட்டு போடுறேன் சார், ஓட்டு போட சொன்னவங்களாம் ஒரு கேள்வி எழுப்புறாங்க, விஜய் உண்மையிலே எப்படி சார் ஒரு தைரியம் இல்லாம ஓடி போனாரு, அவர் ஏன் ஓடி போனாரு? இன்னும் சொல்ல போய் இந்த 41 மக்களுமே பெரிய குறையெல்லாம் சொல்லல, விஜய் தான் காரணம் சொல்லி சொல்லல, அதே மாதிரி திமுக காரணம் சொல்லல, ஏதோ அசம்பாவிதம் நடந்துருச்சுங்க, நாங்க போயிருக்கூடாதுன்னு தான் மக்கள் நகர்ந்து போனாங்க. ஆனா விஜய் ஏன் ஓடி போனாரு? விஜயோட கட்சி தாவகையே ஒரு மாசம் மறைவா இருந்துச்சு, திரைமறைவுல இருந்துச்சு, ஏன் யாருமே இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வி இந்த எல்லா மக்களுக்குமே இருக்கு. இவர் பெரிய தலைவனை தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. நான் உங்களுக்கு என்ன வேணாலும் செய்வேன், உங்க வீட்டுக்கு நிற்பேன்னு சொல்லி சொல்றாரு. அந்த பாதிக்கப்பட்ட மக்களையும் கரூர் மக்களையும் கூட நீங்க மகாபலிபுரம் வாங்க சொல்லி தான் பார்க்கிறார். முதல்ல இந்த ஒரு மாசம் சைலண்டா போனது ஏங்கிற கேள்வி எழுது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க சொல்லும் போது எங்க மாநாட்டை பார்த்து பல மாநாடு நீங்க கத்துக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் கேள்வி எழுதுறீங்கன்னா உங்க மாநாடு நீங்க சேர் போட மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கும் உங்களை பார்க்க வந்த மகன் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு, அதுக்கும் நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. என்னென்ன கதையெல்லாம் சொல்றீங்க, அவர் எப்படி வந்தாரு, அவர் நிர்வாகியா, நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, அவர் ஏற்கனவே நெஞ்சு வலி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு கதைகள். நாங்க அது ஓன் பண்ண மாட்டோம். இன்னொரு தேசிய இருக்கவரு நான் இந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்காத, இந்த கேள்வியெல்லாம் உன்னை யார் கேட்கலாம்னு செய்தியாளர் பார்த்து கேட்கிறார். இந்த திமிர்த்தனம், இந்த ஆணவம் எல்லாம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஆட்சிக்கு வருவோம்னு தெரியாத போது இவ்வளவு திமிர்த்தனமும் ஆணவமும் இருக்கிறது. அதை பார்க்கின்ற மக்களுக்கு கண்டிப்பா எக்ஸ்ட்ரீமா கோபம் வரதான் செய்யும். அதனாலதான் சொன்னேன், நீங்க ஆண்கள் அவர் சொல்லும் போது, ஏன்னா நான் பெண்களை பார்த்து நிறைய பேர் பேசுறாங்க, ரசிகன்னு சொல்றாங்க. ஆண்கள் நிறைய பேர் ஓடி சார் நீ பேசுறதெல்லாம் பாக்குறோம், நான் கண்டிப்பா விஜய்க்கு ஓட்டே போட மாட்டோம். எவ்வளவு தூரம் அந்த சின்ன பெர்சன்டேஜ் ஆண்கள் பெண்கள் ஓட்டு போடுறாங்களோ அது போல தாண்டி நான் சொல்றது 30 வயசுக்கு மேல இருக்கிற 90% இல்ல 95% ஆண்கள் விஜய்க்கு சத்தியமா ஓட்டே போட மாட்டாங்க.